சார் பார்த்து சார் பார்த்து போ போ நீ போடு போ. நான் இன்னும் ஸ்டெடியா இல்லை ரேகா, my dear wife. என்ன என்ன என்னன்னு கேக்குற ரேகா? I am your husband. உன்னோட கணவன். குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஜாஸ்தி இல்ல, only one large. அப்புறம் ஒரு ஸ்மால். எதுக்கு குடிச்சீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல, அந்த சோகத்துல தான் குடிச்சேன். என்ன தைரியம் இருந்தா குடிச்சிட்டு என் பக்கத்துல வருவீங்க? மரியாதையா வெளியே போங்க. என்னடி பெரிய இவ்வளோ மாதிரி பேசுற? இது பார், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு வீட்டுல ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் குடிக்கிறேன். இடையில என்னைக்காவது குடிச்சுனா? அதுக்கு முன்னாடி நான் ஒழுங்கா தானே இருந்தேன். அப்ப மட்டும் நீ என்ன என்கிட்ட நல்லபடியா வரந்த? இப்ப நம்ம பெரிய இவ்வளோ மாதிரி பேசுற? மரியாதையா வெளியில போங்க. முடியாது, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசணும். என் வைஃப் எதுக்கு என்ன விட்டு வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியும். ரேகா, நில்றி. இது பார், அசிங்கப்படுத்தாத. நில்லு. இது பார், ஓடி பிடிச்சி விளையாடுற வயசு அது. நில்லுடி. வா உழுவா உழுவாடி பண்றாங்க. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னடா குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றியா? நான் தகராறு பண்றேன்? என்ன ராஸ்கல், பொண்டாட்டிக்கிட்ட இப்படியா குடிச்சு வந்து பிஹேவ் பண்ணுவேன்? பார், என்ன விஷயம் நடந்தே உனக்கு தெரியாது. நீ எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேலை பார்த்துட்டு போ. என்னடா சொல்ல, நான் வேலை பார்த்துட்டு போகணுமா? ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். நீ யார தலையிடுறதுக்கு? ராஸ்கல், நீ ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க. இல்லனா ஏன் அவ ஹால்ல வந்து நிக்க போறா? என்னடா கலாட்டா நேரம் கட்ட நேரம்? இவன்தாப்பா இப்படி குடிச்சு வந்து ராத்திரில அவ கூட சண்டை போடுறா. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. அவ கூட நீ சண்டை போடல, ஏன் அந்த ஹால்ல நிக்க போறா? ஆதி ப்ளீஸ், நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அட பாவி, எப்படி நடிக்கிறா பாரு. என்ன என்ன பொண்டாட்டிக்கிட்ட இப்படியா பிஹேவ் பண்றது? குடிக்காரன் நாய் இப்படியா பிஹேவ் பண்றது? அத பத்தி நீ பேசுறியா? உஷா நீட்ட நீ ஒழுங்கா நடந்துகிட்ட. நீ நடந்துகிட்ட அளவுக்கு கேவலமா என் பொண்டாட்டிட்ட நான் நடந்துக்கலடா. என்னடா குடிக்காரன் நாய், போடவுல ராஸ்கல். இவெல்லாம் எனக்கு ஒரு தம்பி. I'm really ashamed. ஆதி ப்ளீஸ் ஜஸ்ட் லிசன் டு மீ. இங்க பாருங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அர்ஜுனால பழச மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில நாம தான் அவரை அனுசரிச்சுட்டு போகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரேகா, ஆனா இப்பவே அதட்டி வைக்கலன்னா அப்புறம் தப்பா போயிடும். இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அசிங்கம் இல்ல? வேண்டாம் அத்தை, அப்பாக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்கிறத அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதை நமக்கு எடுக்க வேண்டாமே. You're really great, Rekha. Really great. அத்தை, நீங்க போய் தூங்குங்க. சரி, நீ என் ரூம்ல வந்து படுத்துக்கமா. இல்ல பரவாயில்ல அத்தை. இல்ல வா. சரி போங்க, வரேன். Good. Keep it up.
இதை பாருப்பா, எல்லாத்தையும் நீட்டா இன்ஸ்டால் பண்ணணும். வீட்டை பாக்குறப்பவே இது ஒரு ஹைடெக் சிந்தனையான வீடுங்கிறது பளிச்சுன்னு தெரியணும். புரியுதா? சரிங்க சார். ஓ சாரதா, என்ன அப்படி பாக்குற? இதை பத்தி உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லல. இதான் கம்ப்யூட்டர், இது மானிட்டர், அது பிரிண்டர், இது கீபோர்டு, அது மவுஸ். மவுஸ்ன உடனே எலி நினைச்சுக்காத. இதெல்லாம் எனக்கு தெரியும். என்னது? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? பின்ன கம்ப்யூட்டர் எனக்கு தெரியாதா? ஓகே 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 ஓகே. கம்ப்யூட்டரை பத்தி உனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு சாரதா. அடேங்க அப்பா. என்ன முறைக்கிற? எதுக்கு இப்ப இதெல்லாம் கடைப்பறிப்பு வச்சிருக்கீங்க? கடப்பரப்பல சாரதா, எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குங்க இந்த கம்ப்யூட்டர் கத்திரிக்காய் எல்லாம்? ஐயோ, இதாண்டி உங்ககிட்ட உள்ள பிரச்சனையே. கம்ப்யூட்டரையும் கத்திரிக்காயையும் ஒன்னாவே பாக்குறீங்க. ஏண்டி, நான் யாரு? ஒரு தேசிய சிந்தனையாளன். பழமையான சிந்தனையாளனா இல்ல புதுமையானவன். காலம் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கிறப்போ நாம கட்ட வண்டியில போனா சரிப்பட்டு வருமா? அதான் அப் டு டேட்டா மாறி ஹைடெக்கா மாறுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணே, போட்டோகிராஃபர் வந்தாச்சுண்ணே. வாடா வா. இந்த பாரு, நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஆபரேட் பண்ற மாதிரி போட்டோ எடுக்கணும். புரியுதா? சரிங்க சார். வா வா. என்னப்பா, ரெடியா? ரெடி சார். இரு வர. தம்பி, அவனுடைய போட்டோல முகம் பளிச்சுட்டு இருக்கணும். பெரிய பெரிய போஸ்டர்ல போடணும். இரு. ஏங்க, எதுக்குங்க இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறீங்க? என்ன சாரதா, உனக்கு தெரியாதா? டிஜிட்டல் பேனர் வைக்கிறப்போ நாம கம்ப்யூட்டர்ல ஆபரேட் பண்ற மாதிரியும் செல்போன்ல பேசுற மாதிரியும் போட்டோ எடுத்து போட்டாதான் பிரமாணமா இருக்கும். நீ உட்காரு, உன்னையும் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ற மாதிரி போட்டோ எடுக்க சொல்றேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வேலை இருக்கு. ஆயுர்வேதமா பேசாதே. உன்னை சமையல் பண்ற மாதிரி போட்டோ எடுத்தா நல்லாவா இருக்கும்? உட்காரு, ஒரு போட்டோ எடுக்க சொல்றேன். உட்காருங்கண்ணே. ஐயோ, இவருக்கு வேற வேலை இல்ல, விடுங்க. ஐயோ விடுங்க. நான் சொல்றத கேளு, உட்காரு. என்ன எதுக்குங்க போட்டோ எல்லாம் எடுக்கிறீங்க? பேசாம நான் சொல்றத செய். கைய அப்படி வச்சுக்கோ. ஐயா, என்னங்க இது? போட்டோ எடுப்பா, முகத்தை திருப்பு. வேணாங்க. கொஞ்சம் சிரிடி, சிரிச்ச மாதிரி இரு. சிரிச்ச அழகா இருப்பான்னு பார்த்தா சிரிடி. சிரிச்சியா? இல்ல இல்ல. ஐயோ, வலியுது. நல்லதா சிரியேண்டி. அட, நீங்க வேற சும்மா இருங்கப்பா. என்னங்க இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்கப்பா, நீ சிரியேண்டி. பாரு, எடுடா. இன்னும் நேரா எடுப்பா. இப்படி போஸ் கொடுக்கறத விட்டுட்டு. ஐயோ, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போறேங்க. சாரதா, இரு. இதை விட என்ன முக்கியமான வேலை இருக்கு? நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாதான் நாளைக்கு நான் இல்லாத நேரத்துல உன்னால ஆபரேட் பண்ண முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் போறேன். சாரதா, ஐயோ. வணக்கம் தலைவரே. பாயா மிலிட்ரி. கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி இரு. நீ சொல்லுப்பா. சார், எல்லா ப்ரோக்ராமையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இனிமே உங்க வேலை எல்லாத்தையுமே இதுல பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி ஓபன் பண்ணிக்கலாம். யார் கூட வேணாலும் சேட்டிங் பண்ணலாம் சார். சேட்டிங் பண்ணிக்கலாமா? யார் கூட? நீங்க விருப்பப்பட்டா ஜார்ஜ் புஷ், பில்கேட்ஸ் கூட சேட்டிங் பண்ணலாம். ஓகே, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஜார்ஜ் புஷ் கூட ஒன்றும் தேவையில்லை, ஆனா பில்கேட்ஸ் ரொம்ப அவசியம். அப்புறம் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர், லக்ஷ்மி மிட்டல். லக்ஷ்மி மித்தல் இருக்கார்ல, அந்த கோடீஸ்வரன் கூட நாம சேட் பண்ணணும். அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி நம்ம தொகுதி வளர்ச்சிக்கு அவரால என்ன செய்ய முடியுங்கிறத கேட்கணும். பண்ணலாம் சார், ஆனா அதுக்கு அவங்க உங்க கூட சேட்டிங் பண்ண ரெடியா இருக்கணுமே. அது ரொம்ப ஈஸியா. அரசியல் உலகத்துல இந்த திருவேங்கடம் ரொம்ப பாப்புலர். நாளைக்கு இந்தியாவில் வந்து அவங்க தொழில் தொடங்கணும்னா என்னோட தயவு தேவைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ எங்க சுத்தினாலும் கடைசியில அவங்க எங்கிட்ட தான் வந்தாகணும் இல்லையா? அப்புறம் இந்த பொதுமக்கள், தொண்டர்கள், இவங்களுடைய குறைகள் எல்லாம் இது மூலமா அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிக்கும் அனுப்ப முடியும் இல்லையா? நிச்சயம் முடியும் சார். சார், நான் ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன் சார். எங்க சிகரெட்ட? ஏயா, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு கொட்டை இடத்துல எழுதி வச்சிருக்கானே, அதெல்லாம் படிக்கிறது இல்லையா? கம்ப்யூட்டர் படிச்சிருக்க, போ. போயிட்டு வரேன் சார். வந்து சேர்ந்தாங்க பாரு. நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னு வைங்க, தீய பழக்க வழக்கம் எல்லாத்துக்கும் தடைதான். வர்ற தலைவரே, எனக்கு வர வேண்டிய அரியர்ஸ் பணம் தான் கிடைக்கல தலைவரே. மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல.
அதை நீங்க தான் முயற்சி பண்ணி எப்படியாவது வாங்கி தரணும் தலைவரே. பண்ணிடுவோம். சிந்தனையாளன் திருவேங்கடத்துக்கிட்ட இருந்து ஒரு மனு வந்திருக்குன்னா அதனுடைய மதிப்பே தனியா. முதல்ல உன் மனு மூலமா போனி பண்ணுவோம். உன் பேரு நம்பர்லாம் சொல்லு. அழகப்பன், நம்பர் 003268. நம்பர் என்ன? 003268. 003268. உன் கம்ப்ளைண்ட் போயிடுச்சியா? நீ வேணா பாரு, அலறி அடிச்சுட்டு நடவடிக்கை எடுக்க போறாங்க. தேங்க்ஸ் தலைவா. எல்லாரும் வெயில ரொம்ப களைப்பா இருப்பீங்க. எல்லாரும் ஜில்லுன்னு பச்சை தண்ணி குடிங்க. சாரதா, சாரதா, எல்லாருக்கும் ஜில்லுன்னு பச்சை தண்ணி குடு. தலைவர் வீட்டுல பச்சை தண்ணி குடிச்சாலும் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்கண்ணே. சார், அழகப்பா சார் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் இங்க இருக்கிறதா சொன்னாங்க. இதோ நிக்கிறாரு. இவர்தான். நான் தான். உங்களுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் வந்துருக்குங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தலைவரே, என்ன இது தலைவரே? இப்பதான் தகவல் கொடுத்தோம், அதுக்குள்ள அரியஸ் பணத்தை பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க. இதான் இந்த திருவேங்கடத்தோட எக்ஸ்பிரஸ் வேக செயல்பாடு. அடுத்த நூற்றாண்டுல காலடி எடுத்து வச்சிட்டோம்ல. தகவல் தொழில்நுட்ப புரட்சியா இது. ஏன் தகவல் இன்டர்நெட் மூலமா போய் ஸ்பீட் போஸ்ட்ல தீர்வு வந்துருச்சுல்ல. தலைவா, நீங்க மட்டும் தலைமை பொறுப்பு ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஒரே நாள்ல வல்லரசு நாடாயிடும் தலைவா. பிரமாதமா சிந்திக்கிறியா? பிரமாதம். இத போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லு. கண்டிப்பா தலைவரே. இனிமேல் உங்க புகழ் பரப்புறது தான் என்னுடைய வேலையே. அடுத்த நூற்றாண்டு வேகத்தை உங்ககிட்ட பாக்குறோம்ல. தலைவர் திருவேங்கட வாழ்க! தலைவர் திருவேங்கட வாழ்க! தலைவர் திருவேங்கட வாழ்க! சரி சரி சரி, இத தெருவா மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சார் நடக்குதுங்க? அன்னை இந்த கம்ப்யூட்டர் வழியா கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அடுத்த நிமிஷமே மிலிட்டரி உடைய கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிடுச்சு. என்னையா இன்ஜினியர், டெக்னாலஜியை நான் சரியா பயன்படுத்துறேனா? சார், ஒரு நிமிஷம் தனியா வாங்கல. எதுக்கு? தொண்டர்கள் மத்தியிலேயே சொல்லு. இல்ல, நீங்க தனியா வாங்க சொல்ல. ஓ, தம்பிக்கு ஏதோ பிரச்சனை போல தனியா பேசணும்னு ஆசைப்படுது. பா. என்னையா ரகசியம்? சார், கம்ப்யூட்டர்ல நான் மோடம், இன்டர்நெட் எதுவுமே கனெக்ட் பண்ணல சார். கனெக்ட் பண்ணலையா? டெக்னாலஜி அசிங்கப்படுத்திட்டீங்க சார். ஆட போயா, அரசியலுக்கு வந்துட்டா எல்லாம் பழகி போயிடும்யா. அசிங்கப்படுத்தணும், அசிங்கப்படணும், இதான் நம்ம அடிப்படை தகுதியே. ஐயோ, என்னமோ போங்க. காத்துக்குட்டி பசங்க, அரசியல்ல நம்ம அனுபவம் வருமா? ஆதி, சாப்பிட வாப்பா. என்ன ஆதி, தலைவலிக்குதா? ஆமா பாட்டே. மாத்திரை ஏதாவது போட்டுக்க வேண்டியது தானே? வேணாம் பாட்டே. நான் வேணா கஷாயம் போட்டு தரட்டுமா? வேணாம். ஆதி, ரொம்ப வலிக்குதா? டாக்டர் கிட்ட போலாமா? வேணாமா. அவனுக்கு கஷாயம் டாக்டர்லாம் சரிப்பட்டு வராது. சின்னதா ஒரு பேக்கு பிராண்டி போட்டா எல்லாம் சரியா போயிடும். இல்லடா ஆதி? என்ன சொல்றீங்க? அப்புறம் என்னடா, ஹேங் ஓவர் தானே. அர்ஜுனை கண்டிச்சு நீ போய் நைட்ல தண்ணி போட்டிருக்க, அதுதானே காரணம். டேய், அளவுக்கு மீறி தண்ணி அடிச்சா ஹேங் ஓவர் வரும். அப்படி வந்தா காலையில ஒரு பெக் பிராண்டி சாப்பிட்டா சரியா போயிடும்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான்டா. ஏன் இப்படி உளறி கொட்டுறீங்க? உண்மை தாண்டி சொல்றேன். டேய், நீ பிசினஸ வளர்க்கறதுக்காக எவ்வளவு தப்பான காரியங்கள்லாம் பண்ணிருக்க. தப்பான ஆளுங்களோட எல்லாம் சகவாசம் வச்சிருக்க. ஆனா குடிகாரனா இருந்தது கிடையாது. இப்போ அதையும் ஆரம்பிச்சிட்டேன். உஷா வீட்டுல இல்லாம போனது உனக்கு வசதியா போச்சு, குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன். அப்பா ப்ளீஸ் நிறுத்துங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி எனக்கு தான் தெரியும். நான் ஒன்னும் தெரியும் குடிக்கல, ஒரு சின்ன ரிலீஃப் தான் குடிச்சேன். வேண்டாண்டா, இந்த வீட்டுக்கு ஒரு அர்ஜுன் போதுண்டா. நீ அவன மாதிரி ஆடாத. ஐயோ, அவனை கொஞ்சம் சாப்பிட விடுங்களே.
ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? ரேகா, அர்ஜுன் எங்க? அவனை சாப்பிட கூப்பிடலையா? அர்ஜுன் குடிச்சிட்டு வந்தாருன்னு எல்லாரும் சத்தம் போட்டதால அவர் வீட்ல சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. வீட்ல சாப்பிட எதுக்கு பிடிவாதம்? அர்ஜுன், டேய் அர்ஜுன், என்னம்மா? ஏன்டா வீட்ல சாப்பிட மாட்டேங்கிற? நான் தண்டச்சோறு சாப்பிட விரும்பல. என்னடா உளர்ற? யாருப்பா உளறாங்க? நான் எதுவுமே சம்பாதிக்காதனால தானே என்னோட சின்ன சின்ன தப்புகளா கூட பெரிய கிரிமினல் குற்றம் மாதிரி எல்லாருமே குத்தி காட்டுறீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் உழைச்சி அதுல கிடைக்கிற பணத்தை இந்த வீட்ல கொடுத்துட்டு தான் நான் இந்த வீட்ல சாப்பிடுறதா இருக்கேன். என்னடா அர்ஜுன் இதெல்லாம்? சாரிப்பா, நானும் மனுஷன் தான். எனக்கு ரோஷம் இருக்கு. ஐம் சீரியஸ். நான் தனியா பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு பணம் வேணும். பிசினஸ் பண்ண போறியா? ஆமா, அதுக்கு எனக்கு பணம் தேவை. என்ன பிசினஸ் பண்ண போற? அதுக்கு எஸ்டிமேஷன், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாமே என்கிட்ட சப்மிட் பண்ணு. அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு வா. பணம் தரது பத்தி அப்புறம் யோசிக்கிறேன். இந்த பாரு, நான் ஒன்னும் பேங்க் மேனேஜர் கிட்ட லோன் கேட்கல. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்ககிட்ட பணம் வாங்கணுங்கிறதுக்கு. ஆமா, நீ கேட்டோன்னே என்னால பணத்தை தூக்கி தர முடியாது. என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை வர மாதிரி இது வரைக்கும் நீ என்னடா பண்ணிருக்க? வெட்டித்தனமா ஊரை சுத்திட்டு இப்ப வந்து பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்ற. உனக்கு பிசினஸ் பத்தி என்னடா தெரியும்? என்னடா தெரியும்? இந்த பாரு, பிறக்கும் போதே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பிறகுறாங்களா? நீ காசை மட்டும் கொடு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் தர முடியாது. நீ உன் தகுதியை ப்ரூவ் பண்ணு, அப்பதான் என்னால பணம் தர முடியும். நீ ஓவரா பேசுற. நான் இந்த வீட்டு புள்ள தானே, எனக்கு எல்லாத்துலயும் பங்கு இருக்கு. மரியாதையா கேக்குறேன், பணத்தை கொடு. என்னடா மிரட்டறியா ராஸ்கல்? ஆமாண்டா மிரட்டுறேன். முடியுமா முடியாதாடா? என்னடா ஆதி, என் கண்ணு முன்னாடி எப்படி நீங்க என் புருஷன் கை நீட்டா? பாத்தியா ரேகா எப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறான்னு? அவர் எப்படி வேணா நடந்துக்கிட்டோம், நீங்க எப்படி அதை கை நீட்டா? பேசாம நீ வேற. அப்பா இருக்குப்பா. டேய், ஏன் பணத்தை பங்கு கேட்டா அடிப்பே நீ? திருப்பி நீ அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? போயிடுறா, வெளியே போயிடுறா. உனக்கு என்ன மரியாதை? குடிக்கார ராஸ்கல், போ வெளியே. டேய், பணத்தை ஒழுங்கா கொடுக்குற எல்லாரும் காசு கொடுக்க மாட்டா. பிசினஸ் பண்ண போறானா? பிசினஸ். ஏய்,